நீல நிறத்தொடர். முன்னுரை. ஒரு நீண்ட அனுபவத்தை, தன்னுடைய பயணத்தை ஒரு தியான செயல் வடிவத்திலிருந்து இதை எல்லோரிடமும் தெரியப்படுத்த வேண்டும். இது காலத்தின் கட்டளை. காலத்தின் ஆணையை நிறைவேற்றவே இந்த புத்தகம். இந்த புத்தகத்தை படிக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான புரிதல்கள் ஏற்படும். அந்த புரிதல் உங்களுக்கு ஒரு அனுபவமாக மாறும். அந்த அனுபவம் ஒரு பயணமாகத் தொடரும். அந்த தொடர்வது பல இரகசியங்களை உங்களுக்குள்ளே ஒரு விவாதத்தை ஏற்படுத்தும். அந்த விவாதம் இந்த உலகம் உருவானதைப் பற்றி, அதை ஊடுருவி, அதற்கு உள்ளே நாமா, இல்லை அதற்கு வெளியிலே நாமா, அதை தெளிவுபடுத்த இந்த புத்தக எழுத்து தொடர்கள் உங்களுக்கு உதவியாக இருக்கும். உள்ளே செல்வோம். நீல வண்ணத் தொடர். நீல வண்ண ஒளியால்தான் எல்லாம் தோற்றுவிக்கப்பட்டது. சலனமற்று ஜடமாகவே பல நாள் இருந்து அதிலிருந்து ஒரு நீல வண்ணமாகவும் பேரொளியாகவும் ஒரு உயிராகவும் தோன்றியது. ஆகாயம் முழுக்க அந்த நீல வண்ணமாகவே மாறியது. அதுவே ஆகாயத்துக்கு ஒரு உயிர் கிடைத்தது. சலனமற்ற அந்த ஜடத்தன்மையிலிருந்து உருவானதே தியானம். அந்தச் சலனமற்ற ஜடத்தன்மையே எல்லாவற்றிற்கும் மையமாக உள்ளது. அடுத்த செயலாக அந்த நீல வண்ணச் செயலிலிருந்து ஒரு வெப்பத்தன்மையும் குளிர்ந்த தன்மையும் தோன்றப்பட்டது. அது தனித்தனியாக செயல்படுவதை அதுவே ஆராய்ந்து, அந்த நீல நிறம் நடுநிலையாக இருந்து, அது இரண்டையும் ஒரே செயல் வடிவமாக ஒன்றாக இணைத்தது. பல கோடி உயிர்கள் அந்த இணைப்பினால் உருவாக்கப்பட்டது. ஒன்றாக செயல்படும் அந்த வெப்பத்தையும் குளிர்ச்சியும் சூரியன் சந்திரனாக தனித்தனி செயல் வடிவமாக இயங்கத் தொடங்கியது. இந்த வடிவத்திலிருந்துதான் கோள்கள், பஞ்சபூதங்கள், ஆகாயத்தில் ஒரு பெரிய மாற்றங்களை பல்வேறுபட்ட சக்தி கொண்ட ஒரு பெரிய செயல் வடிவமாக இயங்கத் தொடங்கியது. மறுவடிவமாகத் தோன்றப்பட்ட உயிர்த்துளிகளிலிருந்து மனிதன், விலங்குகள், பறவைகள், தாவரங்கள் என அனைத்து உயிரினங்களும் தோற்றி வைக்கப்பட்டது. இவர்களுக்கு எப்பொழுதும் அரணாக பஞ்சபூத சுழற்சிகள் செயல்படத் தொடங்கியது. அதில் மையமே காற்று. இந்த வடிவம்தான் மனிதனுடைய செயல். இரையைத் தேடுவது இந்த காற்றை வைத்துக் கொண்டுதான். பிரபஞ்சத்தில் முதலில் தோன்றப்பட்டதே இந்த இரண்டு காற்றே. ஆனால் சித்தர்கள் இதைக் காற்று என்று சொல்லாமல் தன்மை என்று சொல்வார்கள். ஏனென்றால் வெப்பத்தன்மை, குளிர்ந்த தன்மை இவைகளின் அழுத்தமே பிரபஞ்சம் தோன்றக் காரணம். இந்த முதல் காற்றே வாசி. இந்த இரு சுவாசம் தனித்தனியாக இயங்கும் போது ஒரு நாள் இரண்டு காற்றும் ஒன்றாக சங்கமிக்கும். வெப்பச்சலனத்தில் ஒரு காற்றும் குளிர்ச்சியான ஒரு காற்றும் ஒரே அளவில் 50-50% இரண்டும் சீராக சந்திக்கும். அப்படி சந்திக்கும் போது ஒரு மனிதனுக்குப் பேரானந்தமாக இருக்கும். உணர்வு நிலை மேல் நோங்கி இருக்கும். இதை எப்படி உணர வேண்டுமென்றால், ஒரு கணவன் மனைவி இணையும் போது ஒரு உணர்வு நிலை, ஒரு ஆனந்தம் ஏற்படுவது போல, இந்த இரண்டு காற்றும் சங்கமிக்கும் போது ஒரு நிலை ஏற்படும். கணவன் மனைவி அந்த இணைப்பிற்குப் பிறகு விலகி இயல்பு நிலைக்கு வருகிறார்கள். திரும்பவும் இணையும் போது அந்த உணர்வு நிலையையும் ஆனந்தத்தையும் அனுபவிக்கிறார்கள். தொடர்ந்து இந்த பணி நடைபெறும் போது ஒரு நாள் என்னவாகும் என்றால், இந்த இணைப்பு விலகவே விலகாது. அந்த இரண்டு காற்று, வெப்பக்காற்றும் குளிர்ந்த காற்றும் அப்படியே சேர்ந்தே நின்று விடுவார்கள். அந்த கணவன் மனைவி இயல்புக்கு வருவது போல் இங்கு அந்த காற்றின் இணைப்பு திரும்ப இயல்புக்கு வராது. பிரிவே இல்லாமல் இணைந்தே இருக்கும். அந்த நிலையில் அங்கு ஆனந்தமும் இருக்காது, உணர்வும் இருக்காது. ஏதுமற்ற ஒன்றுமில்லாத நிலையே இருக்கும். இப்படி ஒரு நிலைதான் அங்கு ஆணுமில்லை பெண்ணுமில்லை என்று சொல்லப்படுகிறது. அங்கு ஆணும் பெண்ணும் இல்லாததால் சுகமும் இல்லை, உணர்ச்சியும் இல்லை. அந்த இரண்டும் இணைந்ததால் ஒரு சூரியன் உருவாகிறது, ஒரு சந்திரன் உருவாகிறது. அது ஒரு நீல நிறப்பேரொளியாக இருக்கிறது. இந்தச் செயலை நீலவண்ண ஜோதி என்பார்கள். சந்திரனுக்குள் ஒரு சூரியன் இருக்கும், சூரியனுக்குள் ஒரு சந்திரன் இருக்கும். இந்த இரண்டுமே நீல வண்ணக்கல் என்று அழைப்பார்கள். இந்த இரண்டும் இணைந்த பிறகு அங்கு ஆற்றல்கள்தான் இருக்கும். அங்கு ஆணுமில்லை பெண்ணுமில்லை. இந்த சந்திரன் சூரியன் இவ்வாறு செயல்படும்போது இந்த அணுத்துகள்களிலிருந்து வெளியில் வரும் அணுத்துகள்கள்தான் மரகதம். நடராஜர் சிலை, மரகத நாணயம் போன்ற இவைகள் அந்த கதிர்வீச்சிலிருந்து வருகிறது. இந்த ஒவ்வொரு செயலிலிருந்துதான் உலகத்தின் படைப்போட எல்லா செயலும் உற்பத்தி ஆகிறது. இந்த இரண்டு காற்றும் ஒரு நிலைக்குப் பிறகு ஒன்றை ஒன்று பிரியாமல் இணைந்தே இருப்பதே ஒத்த ஆன்மா என்று சொல்லப்படுகிறது. இந்த ஒத்த ஆன்மாவிலிருந்துதான் பஞ்சபூதங்கள், 9 கோள்கள், சூரிய குடும்பம் முதல் தாவரங்கள், உயிரினங்கள் வரை அனைத்தும் தோன்றுகிறது. மனிதர்கள் இந்த ஒத்த ஆன்மாவிலிருந்து வந்த ஒரு உயிர்த்துளியிலிருந்துதான் மனிதன் தோன்றப்படுகிறான். அதனால்தான் அவனால் அந்த உயிரை எந்த மருத்துவ கருவியாலும் கண்டறிய முடியவில்லை.
ஒரு மனிதன் இறக்கும்போது அந்த உயிர் ஒரு காற்றாக வெளியேறுகிறது. இதுவே ஒரு தீர்க்கதரிசிக்கு அது ஒளியாக வெளியேறுகிறது. அவர் நினைத்தால்தான் அந்த ஒளி வெளிவருவதை யாராலும் பார்க்க முடியும். ஆணும் பெண்ணும் தனியாக இருப்பது பயிற்சி. பயிற்சி முடிந்ததும் அங்கு ஆணுமில்லை பெண்ணுமில்லை, அதுவே ஏதுமற்ற நிலை. சிவலிங்கம் ஆவுடை தத்துவமும் இந்த நீல வண்ணமே. ஆவுடை லிங்கம் தனித்தனியாகப் பிரிந்து இருந்தால் பயிற்சி. இரண்டும் 50-50 என்று சேர்ந்து இருந்தால் அதுவே நீல நிறப்பேரொளியாக ஒரு பெரிய பிரம்மமாக இருந்து ஒரு பணி செய்கிறார்கள் என்று பொருள். இதுவே நடராஜர் ஆகாயத் தத்துவமும் ஆகும். நடராஜரை ஆகாயத் தத்துவத்திற்குள் ஒரு அறிவியலாக ஆராய்ச்சியாக வைப்பதற்குக் காரணம், அவர் தொடர்ந்து ஆடிக்கொண்டிருந்து இரண்டும் பிரிந்து போகாமல் சமமாக நிலைநிறுத்தப் போராடுகிறார். நடராஜரும் காளியும் இணைந்து நடனமாடும்போது ஓரிடத்தில் நிலை நிறுத்துகிறார். சூரியக் காற்றும் சந்திரக் காற்றும் இணைவதே நடராஜர் நடனம். இதுவே வாசி டான்ஸ், நாக டான்ஸ் என்றும் சொல்லலாம். நடராஜரும் காளியும் தொடர்ந்து நடனமாடி ஓரிடத்தில் 2 பேரும் இணையும் போது சூரியனுக்குள் சந்திரன் ஐக்கியமாவது போல காளி நடராஜருக்குள் ஐக்கியமாகி நடராஜர் மட்டும் காலை தூக்கி ஆடுவது இறுதி நிலை. அதுவே குண்டலினி. குண்டலினிக்கு ஒரிஜினல் பெயரே பாம்பாட்டி. இதுதான் பாம்பாட்டி சித்தர். இதுதான் மருதமலை கோவில் குண்டலினிக்கான கோவில் என்று சொல்லப்படுகிறது. இதுவே சித்தர், இதுவே சித்து, இதுவே சக்தி, இதுவே படைப்போட தத்துவம். இந்த நிலையே நீல நிற ஒளியாகச் செயல்படும். இந்த 2 காற்றின் இணைப்பே சூரியன் சந்திரன் இணைப்பாகவும் 2 சுவாசத்தின் இணைப்பாகவும் 2 நாடுகளின் இணைப்பாகவும் சொல்லப்படுகிறது. இதுவே மீனாட்சி சுந்தரேசுவரர் திருக்கல்யாணம். என்னோட ஒரு நாடி இன்னொரு நாடியை திருமணம் செய்து கொண்டது என்று நாம் சொல்லக் காரணம் இதுவே. இது நிகழும்போது ஏதுமற்ற தன்மையில் தலையின் மையத்தில் நெற்றிக்கண் திறக்கப்பட்டு 3வது நபராக கடவுளே இந்த உலகத்தைப் பார்க்கும் நிலையாக உள்ளது. எல்லா தபசும் தேடுவது இந்த அனுபவத்தையே. அதற்கு இறைவன் சொல்வது என்னவென்றால், உனக்குள் இருக்கும் 2 நாடுகளின் இணைப்பே இந்த ஆனந்த அனுபவம். இதை உணர்ந்தால் வெளியில் ஒரு பெண்ணைத் தேடிச் செல்ல வேண்டியதில்லை. அதேபோல் இல்லறத்தில் ஆணும் பெண்ணும் குழந்தைக்காகவும் உணர்ச்சிக்காகவும் இதைச் சுகமாக உணர்ந்து இருவரும் இணைந்து இறுதியில் இறந்து போகிறார்கள். ஒரு தீர்க்கதரிசி இதை தியானமாகப் பார்ப்பதால் இறைவனைத் தரிசிக்கிறான். ஒவ்வொரு மனிதனும் 60-70 வருடங்கள் உயிர் வாழ்வதற்கு ஆதாரமே இந்த ஆண் பெண் இணைப்புதான். ஒரு சந்நியாசிக்கு உடலுக்குள் 2 நாடிகளும் அவனுடைய முயற்சியால் இணைக்கப்பட்டதால் அந்த 2 நாடியும் தாய் மகன் உறவாக இருப்பதனால் அவனுக்கு திருமணம் தேவைப்படவில்லை. 2 நாடுகளும் இணைந்ததால் அவனுக்கு தேவையான சக்தி கிடைத்து விடுகிறது. ஒரு ஞானியின் சமாதிக்கும் இந்த 2 நாடுகளின் இணைப்பே அடிப்படை. இந்த 2 காற்றும் இணைந்து தலையின் மையத்தில் நிலைநிறுத்தும் போது சமாதி உண்டாகிறது. சமாதியில் பல்வேறுபட்ட நிலைகள் இருந்தாலும் எல்லாவற்றிற்கும் அடிப்படை இந்த 2 காற்றின் இணைப்பே. அருட்பெருஞ்சோதி வள்ளலார் கரைந்து போனதற்கும் மறைந்து போனதற்கும் இதுவே அடிப்படையாக உள்ளது. ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் அனந்த சயனத்தில் பள்ளிக் கொண்டு இருக்கும் தத்துவமும் இதுவே. பார்வதி பரமசிவம், கிருஷ்ணர் ராதை, ராமன் சீதா, முருகன் வள்ளி தெய்வானி, பதஞ்சலி வியாக்கிரபாதர், அத்திரி அனுஷியா தத்துவமும் இந்த 2 காற்றின் இணைப்பே. இன்றைக்கு இந்த உலகம் கணவன் மனைவி இணைப்பை காமம் இல்லை, தியானம் என்று பார்க்கத் தொடங்குகிறதோ அன்று ஒரு பெரிய மாற்றம் இந்த உலகத்தில் உண்டாகும். மருத்துவர்கள், விஞ்ஞானிகள், அறிவாளிகள், இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா தேசத்தோட ஜனநாயக ஆட்சிப் பொறுப்பில் இருக்கும் தலைவர்கள், இவர்கள் அனைவரும் ஆண் பெண் இணைப்பைப் பற்றி ஒரு ஆராய்ச்சி நடத்த வேண்டும். எல்லா நாட்டில் உள்ள ஒவ்வொரு ஆணும் பெண்ணும் இந்த ஆண் பெண் தத்துவத்தை ஒரு போதை வஸ்துவாகத்தான் பார்க்கிறார்கள். அதை ஒரு சுகமாகக் கருதியே இணைகிறார்கள், வாழ்கிறார்கள், பிரிகிறார்கள், மீண்டும் இணைகிறார்கள், வாழ்கிறார்கள். மெடிக்கல் ஷாப்பில் ஒரு பாதுகாப்புக்கு ஒரு உரையை வாங்கி எல்லாம் ஒரு சேல் செய்து கொண்டு ஒரு நிரந்தரம் இல்லாமல் நகர்ந்து கொண்டே இருக்கிறார்கள். அதனால்தான் உலகம் முழுக்க இந்த புரிதல் இல்லாததால் மக்கள் கீழ்நிலையிலேயே இருக்கிறார்கள். இந்தியா மாதிரி ஒரு கலை நுட்பமான தேசத்தில் சித்தர்கள் அடிப்படையாக ஆண் பெண் இணைப்பே தியானம் என்று கண்டுபிடித்தார்கள். அதுவே திருமணம் என்னும் பந்தம் உருவாக காரணமாக இருந்தது. இந்த நிமிடம் வரை இந்தியாவைத் தாங்கிப் பிடிப்பதே இந்த பண்பாடுதான். இந்த ஒட்டு மொத்த உலகின் தோற்றமே நீல நிறம்தான். ஆகாயத்திற்குள்ளும் இந்த நீல நிறம் ஒரு படைப்போட தத்துவமாக உள்ளது. பூமிக்குள்ளும் இந்த நீல நிறமே ஒரு படைப்போட தத்துவமாக உள்ளது. அந்த நீல நிறமே இறைவன். அந்த நீல நிறமே பதஞ்சலி. இதுவே பதஞ்சலியின் கதை.